Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான். பிஸ்னஸ் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் ஐடியாஸ். இப்போ நம்ம வீட்டில இருந்தே இந்த பிஸ்னஸை நம்ம பண்ணலாம். இதுக்கு ரொம்ப இடம் வசதிகள் தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம வீட்டிலேயே வச்சு பண்ணிக்கலாம். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் கிடையாது. லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது மாதிரி வெரி ஈஸியான ஜாப் தான் இது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது ஒரு தப்பான ஒரு விஷயம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் நம்மளோட உடல் உழைப்பு, நம்மளோட பணம், நம்மளோட டைம் இதெல்லாம் போட்டு செஞ்சால் தான் அதுக்கான வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ தான் அதை நல்லா கடைசி வரைக்கும் நம்ம பார்த்து பண்ணுவோம், தக்க வச்சுப்போம் அதனுடைய வெற்றியை. ஆனால் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு ஈஸியாக ஒரு ஒர்க்கு கிடைக்கிதுன்னா அதனோட வேல்யூ நமக்கு ஈஸியாக தெரியாது. அந்தளவுக்கு அது ஈஸியாக நம்மளை விட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே நிறைய பேர் வந்துட்டு பைபேக் பிஸ்னஸ் மாதிரி கேட்குறீங்க. நிறைய கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த பைபேக் பிஸ்னஸை வந்துட்டு ஆஃபர் கொடுக்கறத நிறுத்தியிருக்காங்க. எப்போவுமே வந்துட்டு இந்த பிஸ்னஸை விட பைபேக் பிஸ்னஸை விட நம்ம ஓனாக ஒரு ப்ராடக்டை எடுத்து மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம சேல் பண்ணுறப்போ அதுக்கான வெற்றி நமக்கு மன திருப்தியை கொடுக்கும். அது கண்டிப்பாக யாராலையும் மறுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா மாப் மேனுஃபேக்சரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லா வீடுகள்லையும் மாப்புன்றது இல்லாமல் இருக்கவே இருக்காது. வீடுகளில் கம்பல்சரி ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த மாப்பை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட மாப்பை வந்துட்டு எப்படி நம்ம ஈஸியாக வந்துட்டு வீட்டிலையே ரெடி பண்ணி சேல் பண்ணுறது, அதற்கான மூலப்பொருட்கள் எங்கேருந்து நம்ம வாங்கி பண்ணுறது ஹோல்சேலில், அதற்கான செலவுகள் எவ்வளோ ஆகும், இதை எப்படி நம்ம சேல் என்ன ரேட்டுக்கு பண்ணலான்றதை பற்றி எல்லா டீட்டெயிலும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாப் மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்கன்னா நீங்களே இது பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு கைத்தொழில் தான் சொல்லுவேன். இதில் பார்த்திங்கன்னா 2 லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு குடிசை தொழில் மாதிரி நீங்கள் செய்யலாம். அப்புறம் அதில் வரக்கூடிய லாபத்தை வச்சு நீங்கள் அது கொஞ்சம் கூடுதலாக பெரிய லெவல் பிஸ்னஸாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். கம்பெனி மாதிரி ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய சிறிய லெவல் பிஸ்னஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு பெரிய லெவலில் இடம்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு 10க்கு 10 இடம் இருந்தால் போதும். வீட்டிலையே நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த மாப்பு தயாரிக்கக்கூடிய அந்த மெஷின் இருக்குது இல்லைங்களா, அது வாங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 5000லேருந்து 10,000க்குள்ளே இருக்கும். இதுக்கான ரா மெட்டீரியல், அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான ஸ்டிக்கு, இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஹோல்சேல் டீலர்கிட்ட நீங்கள் வாங்க இருக்கும். இந்த மெஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவல் மெஷின் தான். இது வந்துட்டு ஜஸ்ட்டு நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு மெஷின். இந்த மெஷினை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் இதுக்கான மூலப்பொருட்கள் நீங்கள் வாங்கிட்டு ஈஸியாக வீட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான மேன் பவர்லாம் அதிகமாக தேவை கிடையாது. ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை வேறு ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இதற்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பயம்லாம் எதுவுமே இருக்க தேவையில்லை. இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு மெஷின் வேணும், மேனுவல் மெஷின் வேணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த யான் சொல்லுவாங்க, காட்டன் ரோப். மாப் வந்து துடைக்கிறோம் இல்லைங்களா தரையில், அந்த ரோப் யான் வேணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கிளிப்பு அண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கேப்பு, இது 2ம் வேணும். அடுத்தது ஸ்டிக்கு, அப்புறம் பேக்கிங் கவர். நம்ம பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறோன்னா பேக்கிங் கவர் பண்ணி நம்ம சேல் பண்ணுறப்போ ஈஸியாக அது வந்துட்டு ஒரு பிராண்டிங்கை கொண்டு வரும். நமக்கு நம்மளுடைய ஓன் நேமில் வந்துட்டு பேர் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேக்கிங்கில் வந்துட்டு பிரிண்ட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து பேக்கிங் இல்லாமல் ஜஸ்ட்டு மாப் மட்டும் ரெடி பண்ணி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்கான தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸில் வரக்கூடிய ஒரு விஷயம்தான். இதுவே நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுறீங்கன்னா மெஷின் வந்து ஆட்டோமேட்டிக் மெஷின் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு செப்பரேட்டாக ஒரு இடம் நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் சிறிய லெவலில் இந்த மாதிரி பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். அதன் மூலமாக வரக்கூடிய ப்ராஃபிட்டை திரும்ப அதிலே போட்டு நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு பெரிய லெவல் பிஸ்னஸ்க்கான ஒரு ஐடியா உங்களுக்கு தானாகவே இதில் வந்துடும். அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா இந்த மெஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியும் தேவை கிடையாது. ஜஸ்ட்டு கையால் தான் நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். அதனால் எந்த ஒரு கரண்ட்டும் தேவையில்லை இதுக்கு. இந்த மெஷின் பார்த்திங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2மே கிடைக்கும். உங்களுக்கு ஆஃப்லைனில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய வந்துட்டு பெரிய ஊர்கள், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி ஊர்களில் கிடைக்கும். நார்த்து சைட்லேயும் கிடைக்கும். அதுவே ஆன்லைனில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்தியா மார்ட்ன்றது ஒரு வெப்சைட் இருக்குது. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன். இந்தியா மார்ட்ன்றது என்னென்னா அது ஒரு வெப்சைட். அதில் வந்துட்டு ஹோல்சேலாக
மேனுஃபேக்சரர் இருக்காங்க இல்லைங்களா, பண்ணக்கூடியவங்க அவங்க தான் அதில் வந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்கள டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை டீலர்ஸும் இருப்பாங்க. நீங்கள் டீலர்ஸ் வேணுமா இல்லை டைரக்ட் மேனுஃபேக்சர் வேணுமா நீங்கள் தான் போய்ட்டு அதில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக அந்த பர்சன்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். பேசுகிறப்போ உங்களுக்கான ஹோல்சேலில் இருக்கக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும். அவங்கக்கிட்டேயே நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். அது மாதிரி ஃப்ளிப்கார்ட், அமேசான்லேயும் உங்களுக்கு இந்த மிஷின் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதுக்கு தேவையானது எங்கே கிடைக்கும்ன்றது இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த பொருட்களை வாங்க வேண்டியது தான். இதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் வந்து 5 to 10,000 தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா மூலப்பொருட்கள் சொன்னேன் இல்லைங்களா, காட்டன் ரோப், பிளாஸ்டிக் கிளிப் அண்டு கேப்பு, ஸ்டிக்கு, இதெல்லாம் ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 10,000 இல்லை 5,000 அது மாதிரிக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 to 20 வந்துடும் உங்களுக்கு. ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாக நல்ல பெரிய லெவலில் வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நமக்கு அதற்கான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நம்ம பணத்தை போட்டிருக்கோம், கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு ஒரு ஆர்வம், ஒரு வெறித்தனம் அப்படி வரும். இல்லை சும்மா ஒருத்தவங்க கிட்ட வாங்கி அப்படியே வந்துட்டு நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதப்போ அதில் வந்த அளவுக்கு நமக்கு ஈடுபாடு இருக்காது. அதுதான் மெயினான ஒரு விஷயம். இந்த மாதிரி இந்த பொருட்களை வாங்கிட்டு நீங்கள் வீட்டிலையே மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்துட்டு இதை வந்து ப்ரெஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு இந்த ரோப் இருக்கு இல்லைங்களா, காட்டன் ரோப்பு, அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட்டு ஒரு 2 மீட்டர்ஸ் 2 முழம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 முழத்துக்கு நீங்கள் வந்துட்டு அளந்துக்கோங்க. தமிழில் சொல்லணுன்னா அதை 2 முழம் வர இந்த பக்கம் ஒரு முழம், இந்த பக்கம் ஒரு முழம் இருக்கிற மாதிரி அந்த ரோப்பை சென்டராக பார்த்து நீங்கள் வந்துட்டு அந்த கிளிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணி மேலே கேப் பண்ணி அந்த மிஷினில் வச்சிங்கன்னா ப்ரெஸ் பண்ணணும். கையால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக போய் நல்லா க்ரிப் ஆகிடும் அந்த கேப்பும் கிளிப்பும் சேர்ந்து. அப்போ அந்த ரோப்பு வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வராது, வெளியில் நல்லா மாப் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாப் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் ஸ்டிக்கை அட்டாச் பண்ணி நீங்கள் திருகிற மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா ஸ்டிக்கு, அதை அட்டாச் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், மாப் ரெடி ஆகிடும். இப்போது இந்த மாப் வந்து செய்யறதுக்கான உங்களுக்கு செலவு எவ்வளோ ஆகும், அதை நீங்கள் எவ்வளோத்துக்கு சேல் பண்ணலாம் அப்படின்றத ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம். ஒரு மாப்பு வந்துட்டு காட்டன் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாப்பு செய்கிறதுக்கு 15 ரூபாய் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கப்பு, ஒரு கப் பார்த்திங்கன்னா 2 rupees or 3 rupees இருக்கும். அடுத்தது உட்டன் ஸ்டிக்னால் 10 ரூபா. அதே வந்துட்டு மெட்டல் ஸ்டிக்னால் உங்களுக்கு ஒரு 8 ரூபா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த காப் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு மெட்டல்லையும் இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே வேணும்னாலும் ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போது இதுக்கு மாப்பு செய்கிறதுக்கு தேவையான செலவுன்னு பார்த்திங்கன்னா 30 rupees தான் ஆகும் உங்களுக்கு. அதாவது நம்ம ஹோல்சேலில் பொருட்கள் வாங்கி நம்ம பண்ணுறப்போ, ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறப்போ 30 rupees ஒரு மாப்புக்கு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாப்பை வந்து நீங்கள் வெளியில் சேல் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு 60 rupeesக்கு நீங்கள் சேல் பண்ணலாம். நான் வந்து குறைஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணுறது தான் நான் சொல்கிறேன். இதுவே சில பேர் பார்த்திங்கன்னா நிறையவே வச்சு ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 60 rupees சொல்லியிருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா 30 ரூபா உங்களுக்கு ஒரு மாப்புக்கான ப்ராஃபிட் கிடைக்கிது. அப்போ 30னா ஒரு நாளைக்கு ஒரு 100 மாப்பு வந்து சேல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் கிடைக்கிது. அதுவே ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 90,000 ரூபாய், அதான் 90,000 கிடைக்கிது. பார்த்துக்கோங்க எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு. செலவு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு வந்து கம்மி தான், பட் ப்ராஃபிட் வந்து நமக்கு அதிகம். நம்ம கொஞ்சம் நல்ல எஃபோர்ட் போட்டு நம்ம செஞ்சோன்னா ஈஸியாக நமக்கு இதை விட அதிகமாகவே நம்ம ஏர்ன் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. நான் ஒரு மினிமமாக தான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்துட்டு உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட், அப்புறம் ஹோட்டல், இது மாதிரி கடைகளில் நீங்கள் போய்ட்டு பேசி ஆர்டர் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஈஸியாக செல் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் செல்லிங் இருக்குது. ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ, இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் நீங்கள் மெம்பர் ஆகிட்டு நீங்கள் இந்த மாப்பை வந்துட்டு சேல் பண்ணலாம். நம்ம வந்துட்டு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றது தான் நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஒன்று தான் இதுவும். இப்போது இந்த மாப்பை நம்ம வீட்டிலேயே மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா டைரெக்ட் செல்லிங்கும் பண்ணிக்கலாம், ஆன்லைன் செல்லிங்கும் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு நிறையவே ப்ராஃபிட் வரும். நம்ம தயாரிக்கக்கூடிய பொருட்களை எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது மிகவும் ஈஸியான ஒரு விஷயமாயிருச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் சோஷியல் மீடியா வந்துட்டு நமக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் போய்ட்டு நம்மளுடைய பொருட்களை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறத ஜஸ்ட்டு ஒரு கிளிப்பிங்காக எடுத்து ஃபோட்டோவாக எடுத்து போடலாம். இல்லை சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸாக எடுத்து போடுறப்போ நிறைய பேருக்கு ரீச் ஆகும்.
நம்மளுடைய பொருட்கள் வந்து தரமாகவும் விலையும் வந்து ரீசனபிளாக இருந்துச்சுன்னா தாராளமாக நம்மக்கிட்ட வந்து தேடி வந்து வாங்குவாங்க. அப்போ ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கிறப்போ ஈஸியாக நல்லாவே ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதுதான் மாப் மேனுஃபேக்சரிங் பண்ணி எப்படி வந்துட்டு லாபம் பார்க்கறதுன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஆண் பெண் யார் வேணாலும் பண்ணலாம், இவங்க தான் பண்ணணுன்றதுலாம் இல்லை. அந்த மாதிரி சேல் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயமாகிடுச்சு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய பொருட்களை நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்லேயே ஸ்டேட்டஸாக வச்சாலே போதும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கேட்பாங்க. அப்புறம் ஃபேஸ்புக்கில் நீங்கள் போடலாம், இன்ஸ்டாகிராம் இதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி அதிலே கூட போடலாம். பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு மெயினான பிளாட்ஃபார்ம் சொன்னால் இன்ஸ்டா, அடுத்தது யூடியூப். இது ரெண்டுமே நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். இப்படி தான் வந்துட்டு பிஸ்னஸ் வந்து எல்லாருமே டெவலப் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாப் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதனுடைய லிங்க் எங்கே வாங்குறதுன்ற லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக எல்லாமே தெரியும். நீங்கள் உள்ளே போய் கொஞ்சம் சர்ச் பண்ணணும். நீங்கள் வந்து மாப் மேனுஃபேக்சரிங் மெஷின் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் வரும். அதில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியவங்க டைரக்ட் செல்லர், அப்புறம் டீலர்னு இருப்பாங்க. நீங்கள் டைரக்ட் செல்லர் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு டைரெக்டான மேனுஃபேக்சரும் உங்களுக்கு காமிக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இப்படி தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மட்டும் இல்லை, ஆன்லைனில் நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் வேணாலும் ஈஸியாக எடுத்து பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ, பாய்.